ஒரு 2 லட்ச ரூபா முன்பணம் இருந்தா போதுங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல ஒரு சூப்பரான ஒரு இடமா வீட நீங்க வாங்கிக்கலாம். ஹலோ வாழ்க்கை ட்ராலிமேஷன். ஸோ வீடியோ நடந்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்குள்ள அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும் நம்ம கோயம்புத்தூருக்குள்ள நீங்கள் ஒரு இடம் வாங்கிடலாங்க. அதாவது நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் இருந்து ஊட்டி மெயின் ரோட்ல பார்த்தீங்கன்னா மத்தமலை அப்படிங்கிற ஏரியா லொக்கேட்டாக இருக்கு. த பிரஸ்டீஜ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பல குடியிருப்புக்கு மத்தியில் லொக்கேட்டாக இருக்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம் சொல்லியிருக்கேன். மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட சரவணன் பிரதர் இருக்காரு. வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள நுழையும் போது நேச்சராகவும் ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி உள்ளே ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடு கட்டி நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் போடுறோம். ஆனா என்னன்னா நிறைய பேர் வீடுகள் இருக்க ஏரியால போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல. இப்ப முதல்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் சிட்டி ஒன்று போட்டோம், அது லான்ச் பண்ண டைம் அதனால வீடு அதுல இல்ல. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு. இப்ப நம்ம ஆப்போசிட்ல இருக்க வீடுகளோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டாங்க, வர்றாங்க. முன்னாடி ஒரு 2-3 வீடு எல்லாமே ஆக்குபைல வராங்க. நிறைய வீடு கட்டி முடிக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஆபீஸ்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இது நம்ம ஆபீஸ் ரூம் பேசுறதுக்கா பின்னாடி ஒரு 20 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு டோட்டலா வந்து இது எங்க லொக்கேட்டா இருக்குன்னா கோயம்புத்தூர் டு ஊட்டி, அதாவது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல 2க்கு சென்டர் மத்தம்பாளையம் சொல்லுவாங்க. பெரியநாயக்கம்பாளையம் வீரபாண்டிக்கு அடுத்து மத்தம்பாளையம். பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர், ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க ரீச் பண்ணிடலாம். அந்த ரோட்ல உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பஸ் இருக்கும், 24 hours பஸ் இருக்கும். உள்ள பஸ்ஸுமே ஒரு டவுன் பஸ் இருக்கு, ஆனா டைமுக்கு தான் வரும். ஆனா நீங்க அங்கிருந்து நடந்து வந்துடலாம், ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு 15 மினிட்ஸ். 2-வீலர் கார்ல வந்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பேர் வந்து பிரஸ்டீஜ் டவுன். டோட்டலா ஒரு 9 ஏக்கர், 209 ஏக்கர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 225 சைட்டா பிரிச்சிருக்கோம். இதுல 225 என்னென்ன வசதிகள் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு ஓவர் ஹெட் டேங்க் ஒரு 30 லிட்டர் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம். டைரக்டா ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியா பைப் லைன் கொடுத்துருக்கோம். அது பக்கத்துல ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க், குழந்தைங்க விளையாடுறது ஒரு பிளே ஏரியா ஒன்று கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்க ஒரு பார்க் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வாலிபால் ஷெட்டில் விளையாடுற மாதிரி பண்ணிருக்கோம். அது போக உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே நல்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருப்போம். அதான் எல்லா வீட்டுக்குமே அது தனித்தனியா ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. அது போக கவர்மெண்ட் இபி லைனும் உள்ள ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லைன்ல இபி லைனும் வந்து அந்த லைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ரோட்ல 2 சைடுல 2 பக்கமே ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ். இப்ப மழை தண்ணி எங்கேயாவது போகணும்னா மழை பெருசா பெய்யும், அந்த ட்ரைனேஜ் வந்து வேஸ்ட் வாட்டர் போறக்கா ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பிரஸ்டீஜ் டவுன் வந்து நல்ல பியூர் ரெட் சாயில். ஆமா, இங்க இப்ப நின்று இந்த இடத்துக்கு பக்கத்துல குழி எடுத்திருக்காங்க. அது பாருங்க, அப்படியே ரெட் சாயில் தான், பிளட் கலர்ல இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு ரெட் சாயில ஒரு வீடு வாங்கும்போது என்ன வசதினா, அந்த வீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஏரியாவில் நீங்க போர் போட்டீங்கன்னா தண்ணியும் நல்லா இருக்கும். இப்போ போர்வெல் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இங்க டேங்க்ல இருந்து தண்ணி வருது. இண்டிவிஜுவல் போர்வெல்லும் போடலாம். இப்போ எல்லா வீட்லயுமே பைப் லைன் வரும். நீங்க குடிச்சு பாத்தீங்கன்னா தண்ணி சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க அது ரோட்ல 2 சைடும் மரங்கள் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மரங்கள் வந்து நல்லா பசுமையா இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா கிளைமேட் ஒண்ணு. இந்த ஊட்டியில இருக்கிற இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னந்தோப்பு மறைச்சிருச்சு, பின்னாடி ஹில் ஸ்டேஷன். நான் உங்களுக்கு அதை ட்ரோன்ல காமிக்கிறேன், சூப்பரா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் ஒண்ணு, ரெண்டாவது சாயில் நல்ல சாயில்ங்கிறதால கார்டனிங் வைக்கிறதுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நிறைய பேர் வீடு மட்டும் தேவைப்படாது, ஒரு செடி இருக்கணும், ஒரு கார் பார்க்கிங் பண்ணணும், குழந்தைகள் விளையாடணும், இந்த மாதிரி வசதிகளை தான் எதிர்பார்க்கணும். நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கும். ஸோ இந்த சைட்ல முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு லக்ஸரியான ஆர்ச் கொடுத்துருக்கோம், நல்ல பிரமாண்டமான ஆர்ச் கொடுத்துருக்கோம். அங்கே ஒரு செக்யூரிட்டி கேபின், செக்யூரிட்டி வந்து 24/7 இருக்கிற மாதிரி பண்ணிருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்டட் போட்டு கேட் போட்டிருக்கோம். சேஃப்டி வந்து உங்களுக்கு 100% சேஃப்டியா இருக்கும். பக்கத்துல வீடுகள் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டிக்குள்ள இப்ப வீடுகள் வந்து, அதாவது இந்த சைட்குள்ள மட்டும் வீடுகள் இல்லைங்க, பக்கத்துலயுமே கூடியிருக்காங்க. பழைய ஊர் ஒரு 10 மீட்டர்ல போனா சின்ன சின்ன கடைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆமா, நீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல என்ன மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு மக்கள் இங்க வந்து பாக்குறாங்கன்னா இங்கேயே வீட்டு ஃபுல்லையே அடைஞ்சிருக்க போறாங்க. ஆமா, கண்டிப்பா. என்ன மாதிரி இப்ப நிறைய பேர் இப்ப எதிர்பார்க்குற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கணும், காலேஜ் இருக்கணும், அவங்க வேலைக்கு போனாங்கன்னா கம்பெனிஸ் இருக்கணும். ஆமா. ஸோ ஸ்கூலுன்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ்ல ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. பக்கத்துல வித்யா விகாஸ் இருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல். அதுக்கப்புறம் இங்க தம்பு ஸ்கூல் இருக்கு. இங்க தம்பு ஸ்கூலும் நல்ல ஃபேமஸான ஸ்கூல். ஸ்கூல்ல படிச்சு நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு எடுத்து கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா பெண்ணாக்குளத்துல இதுல இருக்கு ராமகிருஷ்ணா வித்யாலயா இருக்கு, ஜிகேடி இருக்கு, விவேகம் இருக்கு, இமாக்குலேட் இருக்கு. ஸோ ஒரு 10 ஸ்கூல் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம சைட் வழியா அக்சஸ் பண்றாங்க. நீங்க உங்க குழந்தைகளை வந்து இங்கே டிராப் பண்ணி பிக்கப் பண்ணி நம்ம ஆர்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் வேலைக்கு போகணும், ஏன்னா அவங்களுடைய வருமானம் இருந்தா தானே இஎம்ஐ கட்ட முடியும். கண்டிப்பா. ஸோ கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னா LMW இருக்கு, பிரிகால் இருக்கு, சால்ஜர் இருக்கு, ஜேஎஸ் ஆட்டோகாஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 6-7 கம்பெனி இருக்கு. அப்போ இங்க இருந்து ஐடி கம்பெனியும் ஆக்சஸ் பார்க்கலாம். நீங்க சரவணம்பட்டி ஐடி பார்க் போறதா இருந்தாலுமே இங்க இருந்து நீங்க சிட்டில இருந்து போறதுல தான் இது என்ன காரணம், இங்க டிராபிக் இருக்காது. இப்போ இங்க இருந்து கரெக்டா ஒரு 30 மினிட்ஸ்ல நீங்க சரவணம்பட்டி ஐடி பார்க் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ நீங்க ஏர்போர்ட் போறதா இருந்தாலுமே சிட்டிக்குள்ள போக தேவையில்லை. இப்போ காரமடையில இருந்து ஒரு ஏர்போர்ட் ரோடு இருக்கு. அந்த ரோடு வந்து நீங்க இங்க இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்ல ஏர்போர்ட் ரீச் ஆகும். இப்போ இதுல இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நிறைய பேர் ஊட்டியில போய் ஒரு ரெசார்ட் வாங்கணும்,
ஒரு பெரிய பங்களா வாங்கணும், நல்லா ஜில்னஸா இருக்குன்னு நினைக்கிறாங்களா, அதுக்கு பதிலா அந்த காஸ்ட் எக்ஸ்பென்சஸோட கம்மியா இருக்கும். இங்க வாங்கினாங்கன்னா ஊட்டிக்கும் போய்க்கலாம், கோயம்புத்தூருக்கும் போய்க்கலாம், ரெண்டுக்கும் சென்டர். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தஃபுல்லான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். நீங்க லேண்டா வேணாலும் வாங்கிக்கலாம், வீடா வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க அடுத்து கேட்க போறது என்னன்னா பட்ஜெட். அதுதான் எல்லாரும் ஏன்னா 2 லட்சம் சொல்லிட்டீங்க. கண்டிப்பா 2 lakhs முன்பணம் டெஃபினெட்லி இருந்தா போதும். மீதி அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தா போதும். லோன் எலிஜிபிலிட்டினா இப்போ நார்மலா என்ன பண்ண 50,000 வாங்கணுமா, அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு கையில சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வண்டி கடை வச்சிருக்கலாம், பொட்டி கடை வச்சிருக்கலாம், மளிகை கடை வச்சிருக்கலாம். ஸோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணலாம். எப்படி ஒர்க் பண்ணாலுமே உங்களுடைய சேலரி பேஸ்ல ஒரு லோன் வாங்கி கொடுக்கலாம். இல்லை சார் என்னால் இப்போதைக்கு வீடு கட்ட முடியாது அப்படின்னா இடம் கூட வாங்கிக்கலாம். இடம் வாங்கிக்கலாம். இப்போ இடம் வந்து சென்ட் வந்து 6,90,000 கொடுத்துட்டு இருக்கோம். 6,90,000 இவ்வளவு வசதிகளும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டிராவல் பீஸ் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் இருக்கு. மறக்காம சேனல் சொல்லிட்டு வாங்க. நம்ம என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பேர சொன்னா பார்த்துட்டு வரவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். அதை யூட்டிலைஸ் பண்ணி என்ன ஆஃபர் இதுல வந்து லேண்ட் ரேட்ல இருந்து நல்ல ஒரு பெஸ்டான ரேட் பண்ணி கொடுக்கலாம், கம்மி பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது இதுல வீடுகள் நிறைய இருக்கிறதுனால பிளாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. முடிஞ்ச அளவு சீக்கிரமா வாங்க. ஆமாங்க. அதனால இங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வீடு வந்து கட்டி முடிக்கிறாங்க. பின்னாடி ஒரு 10 வீடு எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க, பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் இடம் இப்போ இந்த பாருங்க ஃபென்ஸ் போட்டிருக்காங்களா, இவங்களாம் இடம் வாங்கியிருக்காங்க. இடம்னா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு வீடு கட்டுறதுக்காக. அதே மாதிரி பிளாட்ஸ் எல்லாமே 225 பிளாட்ஸ்ல 1.5 சென்ட் இருக்கு, 2 சென்ட் இருக்கு, 2.5 சென்ட் உங்களுக்கு எவ்வளவு தேவைக்கேற்ற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க ஒரு 1.5 சென்ட் பிளாட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்ச ரூபா வரும் அப்ராக்சிமேட்டா. 2 லட்சம் முன்பணம் கொடுத்தீங்கன்னா மாசம் ஒரு 7,000 இஎம்ஐ வரும். இன்னைக்கு எல்லாராலையும் கட்ட முடியும். ஏன்னா வீடு அவங்க கட்ட லேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சிட்டிக்குள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை குழந்தைகள்லாம் அங்கேயே இருப்பாங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வீடு கட்டலாம் நினைப்பாங்க. அன்னைக்கு இடம் வாங்கணும்னு நினைக்கும் போது இங்க ரேட்டு பயங்கர அப்ரிஷியேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களால கட்ட முடியும் இஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் வாங்கிக்கலாம். சூப்பர். அதே மாதிரி வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் 1.5 சென்ட்ல கட்டிங்கன்னா ஒரு 19 to 20 லட்ச ரூபா வரும். அதுக்கு 2 லட்ச ரூபா முன்பணம் இடத்தோட சேர்த்து உங்களுக்கு இஎம்ஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 15-16,000 வரும். நார்மலா வாடகை வீட்டுல கூட ஒரு 2,000-3,000 கொடுத்தாங்கன்னா சொந்த வீடு கட்டிக்கலாம். இப்போ 2 BHK 3 BHK ஒரு 2.25 சென்ட்ல பண்ணீங்கன்னா ஒரு 32 லட்ச ரூபா வரும். ஸோ எனக்கு 2 BHK இன்னும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல வேணா ஒரு 2 சென்ட் பிளாட்ல பண்ணலாம். ஒரு 28 to 30 லட்ச ரூபா தான் வரும். அதுக்கு நீங்க 2 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்தா போதும். மாசம் ஒரு 25 ரூபா இஎம்ஐ வரும். ஸோ இது வந்து எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். நான் இவ்வளவு பட்ஜெட் தான் பண்ணி கொடுப்பேன், இந்த பட்ஜெட்ல தான் வீடு கொடுப்பேன், இடம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ மினிமம் 19 லட்ச ரூபாய் நீங்க வீடு வாங்கிக்கலாம். இடம் வந்து ஒரு 1.5 சென்ட் ஒரு பிளாட் 10 லட்ச ரூபாயிலிருந்து வாங்கிக்கலாம். உங்களுடைய கன்சிஸ்ட் தான். உங்களால எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னால 50 ரூபா சம்பளம் 50,000 சம்பளம் வாங்கினா தான் இடம் வாங்க முடியும், 1 லட்சம் சம்பளம் கட்டுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியுமா? இப்ப வீட்டுல 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தர் கையில சம்பளம் வாங்குவார், ஒருத்தர் அக்கௌண்ட்ல வாங்குவார். 2 மேட்ச் பண்ணி ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்கிக்கலாம். தாராளமா வாங்கிக்கலாம். ரெண்டாவது எல்லா வசதியுமே இருக்கு. பஸ் வசதி இருக்கு. முன்னாடி போயிட்டீங்கன்னா மளிகை கடை இருக்கு. ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டீங்கன்னா முன்னாடி பெரியநாயக்கம்பலத்தில் பெரிய டிஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு, கேஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அப்புறம் இங்க இதுல வீரபாண்டியில நிவிருத்தி இருக்கு. அது மாதிரி ஒரு 7-8 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்குதுங்க. அதான் விஷயம். எனக்கு இன்னொரு கூட இந்த இடத்துக்கு எப்படி வரது டீட்டெயில்டா சொல்லிருங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். ஆமா, என்ன விஷயம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர் டு ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோடு நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்து பெரியநாயக்கம்பாளையம் வீரபாண்டிக்கு அடுத்த ஸ்டாப் மத்தம்பாளையம் பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா நம்மளே பிக்கப் பண்ணி கொண்டாந்து காமிச்சிடலாம். இல்லைன்னா டவுன் பஸ் வரும், அதில் வரலாம். இல்லை அவங்க 2 வீலர் 4 வீலர் வந்தாங்கன்னா 5 to 10 மினிட்ஸ்ல நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஆமா, இல்ல வெளியூர்ல சென்னை பெங்களூர்ல இருக்கிறவங்களா இருந்தா அவங்களுடைய மெயின் லேண்ட்மார்க் கோயம்புத்தூர் டு ஊட்டி ரோடு. மேஜரா கோயம்புத்தூர்ல வந்து 5 ரோடு தான் சார். ஒன்னு திருச்சி ரோடு, அவினாஷ் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சக்தி ரோடு, மேட்டுப்பாளையம். ஸோ மேட்டுப்பாளையம் ரோடு இப்போ பயங்கர டெவலப் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா மத்தம்பாளையத்தில் ஒரு பெரிய மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று வந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் சிட்டில இருந்து மத்தம்பாளையத்தில் லேண்ட் பண்றாங்க. ஒரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங் ரோடு கோவை புதூர் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து இங்க மத்தம்பாளையத்தில் தான் இது பண்றாங்க. ஃபியூச்சர்ல பேஸ் பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கான வேல்யூ நாளைக்கு பயங்கரமா என்ன ரீசன்னா மேட்டுப்பாளையம் ரோட்ல நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. இப்போ நீங்க மேட்டுப்பாளையம் ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியநாயக்கம்பாளையத்துல மேம்பாலம் போட்டாங்க, கவுண்டம்பாளையத்துல போட்டாங்க, கவுண்டர் மில்ல போட்டாங்க. ஆமா, முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க சிட்டியை அக்சஸ் பண்ணணும்னா இங்க இருந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ்ல காந்திபுரம் சிட்டியை நீங்க ரீச் பண்ணிடலாம், மெயின் சிட்டியை. அப்போ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் சைட்டை சுற்றி பாருங்க, நல்லா தென்னமரம் இருக்கு, தென்னந்தோப்பு இருக்கு, நல்ல ஒரு ஃப்ரீ ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரே நாய்ஸாக இருக்குங்க, பொல்யூஷன் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. இது அந்த மாதிரி கிடையாது, ஒரு சூப்பரான இடம். ஸோ நேரில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் சிட்டிக்கு பக்கத்தில் வேணும்னா உங்க சேனல் நம்ம போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் சிட்டி போட்டிருக்கோம். முன்னாடியே நிறைய சைட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நேரில் வாங்க, விசிட் பண்ணி பாருங்க. சில பேர் மற்ற இடத்த விட ரேட் இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கு, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே விசாரிச்சு பாருங்க. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கலாம்.
ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பிரஸ்டீஜ் டவுன்ல ஒரு விசாரிச்சு பார்க்கலாங்கிற மைண்ட் செட்ல வாங்கிட்டே போயிருவீங்க. ஒரு இடம் வாங்கினா என்ன வரும், வீடு வாங்கினா என்ன வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சார் உங்க சேனல் மூலம் சொல்லிக்கிறது என்னன்னா, லோன் வாங்கும்போது பயப்படுறாங்க சார். என்ன காரணம்னா நம்ம நிறைய வட்டி கட்டிடுறோம், நிறைய வந்து வட்டியா கட்டுறோம், நம்ம லைஃப் லாங் சம்பாதிக்கலாம் வட்டியா போகணும். டெஃபினெட்லி கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோங்க, ஒரு லோன் வாங்கி தான் ஒரு சொத்து வாங்க முடியும். எல்லார் கையிலையும் இன்னைக்கு பணம் ஃபுல்லாலாம் வாங்கி சொத்து வாங்க முடியாது. ஆனா அந்த லோனை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு வழிகள் நிறைய இருக்கு. என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னா, சிம்பிளஸ்டா சொன்னோம்னா, நீங்க ஒரு 20 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க சார், ஒரு 16,000 ரூபாய் இஎம்ஐ வரும் சார். இந்த 16,000 ரூபாய் நீங்க லைஃப் லாங் கட்டிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வட்டி நிறைய கட்டுவீங்க சார். இந்த வட்டியை நீங்க குறைக்கணும்னா நீங்க இஎம்ஐ போக வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு 50,000 1 லட்சமோ சேர்த்து நீங்க ஒரு டைம் உங்களுடைய பிரின்சிபல்ல கட்டிங்கன்னா உங்க லோன் 5 வருஷத்துல முடிஞ்சிடும் சார். இந்த 5 வருஷத்துல நீங்க லோன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வட்டி கட்டியிருக்கீங்கன்னு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய வட்டியினுடைய அமௌண்ட்டை விட 3 மடங்கு லேண்டு காஸ்ட் அதிகமா இருக்கும் சார். இதுதான் கான்செப்ட், இதுதான் விஷயமே. நீங்க அப்ப பயப்படக்கூடாதுல, வட்டியை பார்த்து பயப்படக்கூடாதுல, 100% பயப்படக்கூடாது. சோ அதனால லோன் யாரும் சொல்றது இல்ல, பெரும்பாலும் 100% சொல்ல மாட்டாங்க. பத்தின ஒரு அவேர்னஸ் வேணும் கண்டிப்பா. இந்த வீடியோல வந்து பார்த்தா இன்னொன்னு நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்க நேர்ல வாங்க, இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கறத நேர்ல ஒரு லைவாவும் நம்ம கால்குலேஷன் போட்டு எவ்வளவு வட்டி கம்மியாகும் அப்படின்னு. சோ நார்மலா இன்னைக்கு சொத்து வாங்குறவங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லி தான் சார் சொத்து வாங்க. முக்கியமா எல்லாமே சொல்லிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல 100 அடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. உண்மையா சொல்ல போனா சரிங்களா, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட எதுக்காக வாங்கணும், நம்மகிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? இதுதான் பரவாயில்ல. நீங்க உங்க சேனல் மூலம் உங்க வியூவர்ஸ்க்கு நல்ல ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. பெரிய விஷயம் இன்னைக்கு. ஏன்னா நிறைய பேர் சும்மா வீடியோ எடுத்தோம்னா, கண்டிப்பா நிறைய பேர் வீடியோ எடுத்தோமா போட்டோமா பார்த்தா பார்க்கணும், நீங்க வியூவர்ஸ்க்காக கேட்குறீங்க பாருங்க. கண்டிப்பா உண்மையில அப்ரிஷியேட் பண்றேன். சூப்பரான விஷயம். கண்டிப்பா அண்ணன் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல 100 மீட்டருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு. பட் ஏன் பிரஸ்டீஜ் டவுன்ல ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா, மெயினாக வந்து நான் ஒரு 3 விஷயம், அதாவது 2 விஷயமோ 3 விஷயமும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்றைக்கி ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இப்போ தார் ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும், ட்ரைனேஜ் ஒர்க் லேட்டாக இருக்கும், வீடுகள் இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போ சைட்டுக்குள்ளே காம்பவுண்ட் ஒர்க்கு, பார்க்கு, டேங்க், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு சில விஷயங்கள் லேட்டாக பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்கள் பண்ணாமல் இருப்பாங்க. பிரஸ்டீஜ் டவுனில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா அம்யூனிட்டிஸுமே, தார் ரோடு, குழந்தைங்களோட பார்க்கு, ஸ்ட்ரீட் லைட்டு, எல்லா விஷயமே ஆர்ஜி எல்லாமே ப்ராப்பராக ஐடியா இருக்குது. ஸோ அம்யூனிட்டிஸ் எல்லாம் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண ஒரு லேஅவுட்டில் வாங்குற ஒரு திருப்தி இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வீடு கட்டி குடி வரணும்னு நினைத்தீங்கன்னா பக்கத்துலேயே அக்கம் பக்கத்தில் வீடு இருக்குன்னு நினைப்பீங்க. பிரஸ்டீஜ் டவுனில் ஆல்ரெடி ஒரு 30 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு சேஃப்டி வைஸ் உங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. மூணாவது சொல்ல போகிற விஷயம் தான் சூப்பரான விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இன்னைக்கு நிறையா ப்ராப்பர்ட்டியில் டிடிசிபி அப்ரூவல் மட்டும் தான் வாங்குறாங்க. நம்ம பிரஸ்டீஜ் டவுன் ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ரியல் எஸ்டேட் ரெகுலர் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெரா அப்ரூவல் வாங்கினா ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே மேட்டுப்பாளையம் ரோட்டில் இந்த பட்ஜெட்டில், என்ன பட்ஜெட்னா 19 லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் இடம், ஒரு சென்ட் 6,90,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ரெரா அப்ரூவலோட டிடிசிபி அப்ரூவலோட இவ்வளவு வீடுகள் கட்டுற ஒரு டெவலப்மெண்ட் அம்யூனிட்டிஸில் இருக்கிறதா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரஸ்டீஜ் டவுனில் தான் வாங்குவீங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் மைண்ட் வைஸ் பண்ணிக்கங்க. மற்ற ப்ராப்பர்ட்டியோட கம்பேர் பண்ணும்போது பிரஸ்டீஜ் டவுன் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு இடமோ வீடோ நம்ம பிரஸ்டீஜ் டவுனில் அண்ணனுடைய சேனல் மூலம் கண்டிப்பாக வாங்குவீங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இது ரேட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் சொல்ல முடியும். டெஃபினட்டாக வந்து வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குறிச்சு இருந்தாலும் சரி, இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் ஸ்க்ரோலில் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ணன் பேர் மறக்காம வச்சுக்கோங்க, மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சரவணன் அப்படின்னா போதும். நம்ம சேனல் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல நெகோஷியபிள் இருக்குது. இந்த நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒரு 7-8 ப்ராப்பர்ட்டி இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோ நல்ல ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்.